Welcome to Sky Broking Weekly Market Commentary. Disclaimer: the weekly market commentary on the information purpose only. Before taking a decision, consult with your financial advisor. வாங்க இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேஜர் டேட்டா இந்த வீக் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்கானமி ரிலேட்டட் டேட்டா இருக்குது. மேஜர் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இசிபி பிரசிடென்ட் லகார்டி ஸ்பீச் வந்துட்டு வெனஸ்டே இருக்குது. அதே மாதிரி யூஎஸ் ஃபெட் சேர்மன் மிஸ்டர் பாலோட ஸ்பீச்சும் வந்துட்டு வெனஸ்டே நடக்கிறக்குது. அங்கே ப்ரீசியஸ் மெட்டலோட அவுட்லுக் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு சில்வருக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சைடு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு வால்டிலிட்டியாக இருக்குது, அதே மாதிரி பாண்ட் மார்க்கெட்டு வால்டிலிட்டியாக இருக்குது, க்ரூட் ஆயிலும் வால்டிலிட்டியாக இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் வந்துட்டு யூஎஸ் ஃபெட் சேர்மன் வந்துட்டு ஜூலையில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாரா மாட்டாராங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்குது. ஏன் இப்போ திடீர்னு இந்த பதட்டம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸ்லேயும் ரிசிஷன் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கறனால, ரிசிஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாங்க, பெரிய அளவில் ஏற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பில் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டும் லாஸ்ட் வீக் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருந்தது. பட் இது வந்துட்டு உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண மாட்டாங்க, ரிசிஷன் வரப்போகுது அப்படின்னா கோல்டும் வந்துட்டு கூடவே ஏறணும், ரிசிஷன் வர மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ கோல்டு வந்துட்டு லாஸ்ட் வீக் விழுந்திருந்தது. ஸோ இனி வரும் வாரங்களில் ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு நமக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு கோல்டு சில்வர் ஏறுறதை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு ஃபண்டமெண்டலி இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் ப்ரீசியஸ் மெட்டல். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை வால்டிலிட்டி ட்ரேட் எதிர்பார்க்கலாம். இன் பிட்வீன் வந்துட்டு 50,050 53,271 ட்ரேடாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சில்வர் வந்து பார்த்திங்கன்னா, சில்வர் வந்துட்டு 58,000க்கு கீழே போகல அப்படின்னா சில்வரில் வந்துட்டு ஒரு ரிக்கவரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனர்ஜி அவுட்லுக் ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸில் வந்துட்டு ரிசிஷன் வரப்போகுதுங்கிற மாதிரி ஃபெட் தரப்பில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது காரணமாக வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்துட்டு க்ரூட் ஆயில் கொஞ்சம் க்ராஷ் ஆகிருந்தது. இது வந்துட்டு சின்ஸ் ஏப்ரலுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ட்ராப்பாக பார்க்கப்படுது. இது வந்து ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் க்ரூட் ஆயில். அதே மாதிரி டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 8,050க்கு கீழே போகல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் கவரிங் ரேலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஷார்ட் கவரிங் ரேலி வருது அப்படின்னா ரிசிஷன் வந்துட்டு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரியான நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து யூரோப்புக்கு வர வேண்டிய நேச்சுரல் கேஸ் பைப்லைன் வந்துட்டு ஒரு சின்ன ரிப்பேர் ஆகிருக்கிற காரணமாக ஒரு மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ஜூலை மந்தில் நடைபெறும்னு ரஷ்யா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு யூரோப் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போது இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது நேச்சுரல் கேஸ்க்கு வந்துட்டு ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ். இதே டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 502க்கு மேலே க்ளோஸ் ஆகணும்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேஸ்மெண்ட்டில் அவுட்லுக் ஃபஸ்ட்டு காப்பர் கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா, காப்பரோட ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிஃபைனிங் சார்ஜஸ் வந்துட்டு ரிமைன் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு நியூட்ரல் நியூஸ் ஃபார் காப்பர். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பயாஸில் ட்ரேடாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 704க்கு மேலே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா. நெக்ஸ்ட்டு அலுமினியம் கண்டினியூஷன் வந்து பார்க்கும்போது ஓவரால் அலுமினியத்தோட டிமாண்ட் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்குது. இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் அலுமினியம். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேடாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு லெட்டு கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா லெட்டோட ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் வந்து லெட்டில் ஒரு சடன் ஃபால் வந்தது. இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் லெட்டு. இதே டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டில் வந்துட்டு இந்த ப்ராஃபிட் புக்கிங் ரேலி கண்டினியூவாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிங்க்குக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஜிங்கோட ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ் வந்துட்டு ஸ்டேபிளாக இருந்தாலும் ஆர்பிட்ரேஜ் வால்டிலிட்டி வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் ஜிங்க்கு. டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரேலியில் ட்ரேடாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிக்கல் கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஓவரால் பேஸ் மெட்டல் வந்துட்டு உங்களுக்கு டவுன் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு மேக்ரோ எக்கானமியில் ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் வரனால கமாடிட்டி மார்க்கெட்டோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிட்ருக்கு. இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது நெகட்டிவ் நியூஸ் ஃபார்
நிக்கல் அண்ட் ஆல்சோ பேஸ் மெட்டல். இப்போ டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கன்சாலிடேஷன் ஸ்பேஸில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீக்குக்கான வீக்லி கமாடிட்டி மார்க்கெட் அவுட்லுக். For account opening, to click the link in the description below. Thank you by Sky Broking.